ஹாய் படிப்பு சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் இதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான இது சரிங்களா. இன்னைக்கு உலக சமூக நீதி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய நினைவு தினமாக கொண்டாடுறோம் சரிங்களா. விடுதலை போராட்டத்தில் பெண்கள் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிப்போம் இல்லையா, அதில் அஞ்சலி அம்மாள் அவர்கள் வருவாங்க. இன்னைக்கு அஞ்சலி அம்மாளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தில்லியின் புதிய முதல்வராக ரேகா குப்தா இன்று பதவியேற்பு விழா. அதாவது தில்லியின் 9வது முதல்வராக பாஜகவின் முதல் முறையாக சட்டப்பேரவை உறுப்பினரான ரேகா குப்தா அவர்கள் புதன்கிழமை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா. கஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித், அதிஷி ஆகியோருக்கு பிறகு 4வது பெண் முதல்வராக இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுல பெருமை பெறாதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான ஒன்று, தில்லியின் துணை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை அவரது ராஜ் நிவாஸ் மாளிகையில் ரேகா குப்தா கட்சியின் மேலிடத்தின் தலைவர்கள் மற்றும் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறியதாகவும் சொல்லியிருக்காங்க. தில்லியோட முதல் பெண் முதல்வராக ரேகா குப்தா தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா. முக்கியமான ஒன்று, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சென்னை நகர அஞ்சல் மண்டலம் சாதனை படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பெண் குழந்தை நலனுக்காக மத்திய அரசு சார்பில் கடந்த 2025ஆம் ஆண்டு செல்வ மகள் சேமிப்பு திட்ட கணக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தில் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர் ஒரு நிதியாண்டு குறைந்தபட்சம் 250 முதல் அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரை செலுத்தி கணக்கை தொடங்கலாம். அப்பெண் குழந்தைகள் 18 வயதில் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின்னர் உயர்கல்வியில் சேருவதற்காக இக்கணக்கில் 50% பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். கணக்கு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 21 ஆண்டுகளுக்கு பின் இக்கணக்கு முதிர்ச்சி அடையும். இந்நிலையில் இத்திட்டம் தொடங்கியதிலிருந்து நிகழ்வாண்டில் ஜனவரி மாதம் வரை சென்னை நகர அஞ்சல் மண்டலத்தில் அத்திட்டத்தின் கீழ் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புதிதாக சேமிப்பு கணக்குகள் தொடங்கியுள்ளன. இந்த கணக்குகள் மொத்தம் 8,351 கோடி பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. இதுதான் சாதனை படைச்சதா சொல்லியிருக்காங்க சென்னை நகர அஞ்சல் மண்டலம். ஹிந்தி திணிப்பு வேண்டாம் என பாரதிதாசன் அவர்களோட பாடலை சுட்டிக்காட்டி முதல்வர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஹிந்தி திணிப்பு வேண்டாம் என புரட்சிக்கவி பாரதிதாசனுடைய பாடலை சுட்டிக்காட்டிருக்காரு. இது எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இன்பம் திராவிடத்தில் ஹிந்தி மொழியே நீ, இட்டு அடி வெட்டப்படும் ஹிந்தி மொழியே, துன்பம் கொடுக்க வந்த ஹிந்தி மொழியே, உன் சூழ்ச்சி பழிப்பதில்லை எம்மிடத்திலே, அன்பின் தமிழர்கள் தாயை அளந்திடும் நல்ல அமுதம் மொழி வாய்த்திருக்கையில் உன்னை புகட்டும் கட்டாயமெனில் உன்னை ஒழிப்பதும் எங்களுடைய கட்டாயம் என்றேன் என்று பாரதிதாசனுடைய பாடலை ஹிந்தி திணிப்பை தடுப்போம் என முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு. தலைமை தேர்தல் ஆணையரா ஞானேஷ்குமார் அவர்களும் புதிய தேர்தல் ஆணையரா விவேக் ஜோஷி அவர்களும் பொறுப்பேற்றிருக்காங்க சரிங்களா. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் புதன்கிழமை பதவியேற்றார். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் தேர்தல் ஆணையர்களின் ஒருவராக இருந்த ஞானேஷ்குமார் பிரதமர் மோடி தலைமையிலான தீர்வுக்குழுவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திங்கட்கிழமை தேர்வு செய்யப்பட்டார் சரிங்களா. இதுக்கப்புறம் தேசிய கட்டமைப்பின் முதல் படியாக வாக்களிப்பது தான். எனவே 18 வயது பூர்த்தியடைந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆட்சியாளர்களும் தேர்ந்தெடுப்பவர்களாக உருவாக்கப்படுவது எப்போதும் வாக்காளிகளாகவும் வேண்டும். தேர்தல் ஆணையம் எப்போதும் வாக்காளிகளுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி ஞானேஷ்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவரோட பதவிக்காலம் எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2029 ஜனவரி 26 வரை இவரோட பதவிக்காலம் இருக்கும் சரிங்களா. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆணையர் விவேக் ஜோஷி பதவியேற்றுக் கொண்டார். இவர் 2031ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் இருப்பார். 65 வயது பூர்த்தி செய்வார் என்பதை சட்டப்படி அவரது அதே ஆண்டில் பிப்ரவரி 18ஆம் தேதி பணி ஓய்வும் பெறுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. +2 அப்படின்னு சொல்லி சொன்னாமா, 1+2ல தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதில் 2 பேர் வரணும். ஒன்று யார் அப்படின்னா விவேக் ஜோஷி தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் கூட இன்னொருத்தர் யார் இருக்கா அப்படின்னா சுக்பீர் சிங் சரிங்களா. ராணா சுக்பீர் சிங் அவர்கள் இருக்காங்க.
லோக் ஆயுக்தா தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பி ராஜமாணிக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் நியமனம். லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி பி ராஜமாணிக்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களின் பொறுப்பு வகித்து வரும் அவர் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்காக உத்தரவை மனிதவள மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் ஜி பிரகாஷ் பிறப்பித்துள்ளார். சரிங்களா, அதன் அடிப்படையில் தான் வந்து இவர் லோக் ஆயுக்தாவோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. லோக் ஆயுக்தா அமைப்பு பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. சரிங்களா, ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள், 2 நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் ஆகியோரை இந்த அமைப்பு கொண்டிருக்கும். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உறுப்பினர்களை நியமிக்கப்பட்டுள்ளனர். 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது என எது முதலில் வருகிறதோ அதுவே பதவியில் இருப்பார் என்பது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் ஆவணத்தில் பாரம்பரிய மருந்துகளுக்கு முக்கியத்துவம். மத்திய அரசு பெருமிதம். உலக சுகாதார நிறுவனத்தின் நிகழ்காண்டின் நோய்களை சர்வதேச வகைப்பாடு ஆவணத்தின் பாரம்பரிய மருத்துவ முறை முக்கியத்துவம் அளித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என மத்திய அரசு புதன்கிழமை தெரிவித்தது. கடந்த ஆண்டு நோய்களில் சர்வதேச வகைப்பாடு 11 பாரம்பரிய மருந்துகளின் தொகுதி 2 என்ற ஆவணமும் வெளியிடப்பட்டது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி ஆகிய மருந்துகளின் முறைகளின்படி நோய்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இதன் மீதான கடந்த ஓராண்டாக ஆயுஷ் அமைச்சகம் விரிவாக ஆய்வு நடத்தி வந்தது. இந்நிலையில் மேம்படுத்தப்பட்ட ஐடிசி ஆவணத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான பதிப்பு வெளியிடப்பட்டது. இதில் சர்வதேச அளவிலான மருந்துகளின் முறை, நிகரான ஆயுர்வேதம், சித்தா, யுனானி ஆகிய பரம்பரை மருந்து முறையும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஆயுஷ் அமைச்சகத்தின் செயலாளர் ராஜேஷ் கூறியதாவது, ஐடிசி 11/2025ஆம் ஆண்டுக்கான பதிப்பில் பாரம்பரிய மருத்துவ முறையின் சர்வதேச அளவில் அங்கீகாரம் அளித்திருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க முடிவாகும். பாரம்பரிய மருத்துவ முறை உலகில் பின்பற்றப்படும் மருத்துவம் எனவும் 2 முறைகளிலும் நோய்களை வகைப்படுத்துவதன் மூலமாக சிகிச்சை மேம்படுத்துவதோடு தேசிய அளவிலான சுகாதார கொள்கை வகுக்கும் போதும் பாரம்பரிய மருத்துவ முறையை உள்ளீடு செய்வதுடன் ஊக்குவிக்கிறது என்றார். அரசு பணியாளர்கள் மீதான ஊழல் புகார் புதிய நடைமுறை வெளியீடு. அரசு பணியாளர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டை தொடர்பான லோக்பால் அமைப்பு பரிந்துரைக்கப்படும் புகார்களை விசாரிப்பதற்காக புதிய நடைமுறையை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வெளியிட்டது. அரசு பணியாளர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் அதிகாரம் பெற்ற அமைப்பு லோக்பால் திகழ்கிறது. அதன்படி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டங்கள் 2013 கீழ் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆகிய பணியாற்றும் அதிகாரிகள் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்பான முதற்கட்ட விசாரணையை நடத்த சிவிசிக்கு லோக்பால் பரிந்துரைக்கும். அந்த புகார் சம்பந்தப்பட்ட துறையின் ஊழல் கண்காணிப்பு அதிகாரிகள் சிவிசி அணுக வைக்கும். அவர்கள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் புதிய அறிக்கையா இருக்கு. தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் வே. ராமசுப்பிரமணியன் அவர்கள் தான் வந்து பதவியில் இருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தன்மறைப்பு நிலையை மனித உரிமை பாதுகாப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் தன்மறைப்பு பிரைவசிக்காக மனித உரிமையை பாதுகாப்பது அவசியம் என தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியும் வே. ராமசுப்பிரமணியன் அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பிரைவசி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொசுவை கொன்றால் சன்மானம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் நகரில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக அந்நோயை பரப்பும் கொசுக்களை உயிருடனோ கொன்று பிடித்து தருவோருக்கு சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிராந்திய நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்கு. சரிங்களா, இதனால வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிகமா டெங்கு காய்ச்சல் பரவி வருவதா சொல்றாங்க. அதனால கொசுக்களை கொல்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. எல்ஐசியில் ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா, தில்லியில் எல்ஐசி ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது மத்திய நிதி அமைச்சர் செயலாளர் எம் நாகராஜ், மத்திய நிதி சேவை துறை உதவி செயலாளர் டாக்டர் எம்பி டங்கிராலா, இணை செயலாளர் ஸ்ரீ பசந்த் குமார் கோயல்,
எல்ஐசி தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் மேலாண் இயக்குநர்கள் சித்தார்த் மெஹந்தி மற்றும் எல்ஐசியின் பிற மேலாண்மை இயக்குநர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க. சென்னையில் மின் தேக்கி உற்பத்தி ஆலை ஜப்பான் நிறுவனம் தொடங்குகிறது. அதாவது சென்னையில மின் தேக்கி அதாவது கெப்பாசிட்டர் உற்பத்தி செய்யும் ஆலை ஜப்பானை சேர்ந்த நிறுவனம் தொடங்க உள்ளதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ் வலைதளத்துல அந்த தொழில்துறை அமைச்சரான TRB ராஜா அவர்கள் வெளியிட்டு சொன்னது என்ன அப்படின்னா, சர்வதேச அளவில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் கொண்டு வர வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார். அதன்படி கார்கினிக், GPL ஆகிய நிறுவனங்கள் தொடர்ந்து ஜப்பானை சேர்ந்த மொராட்டா நிறுவனம் தனது ஆலையை சென்னையில் அமைக்கிறது. பல அடுக்குகள் செமி மின்தேக்கி உற்பத்தி செய்யும் ஆலையானது சென்னை அருகேயுள்ள தொழிற்பூங்காவில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகில் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் சரிங்களா இஸ்ரோ உருவாக்கி சாதனை. விண்வெளி துறையின் தற்போதைய நிலையை அடையும் வகையில் 10 டன் எடையுள்ள உலகில் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியது இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்வெளி துறையின் இஸ்ரோ தற்சார்பு நிலையை அடைந்து வருகிறது. தற்போது கிரையோஜெனிக் இன்ஜின் உள்நாட்டிலே தயாரித்து வருகிறது. இந்நிலையில் 10 டன் எடையுடைய உலகில் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. இதன் எடை 10 டன். இந்த புதிய சாதனம் பெங்களூருவில் உள்ள மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையமான CMDI ஆகியவை இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ராக்கெட் திட்ட எரிபொருள் உந்து சக்தி முக்கிய பங்காற்றுகிறது. ராக்கெட் மோட்டார் தயாரிப்பில் செங்குத்தான உந்து சக்தி கலவை சாதனம் மிகவும் முக்கியமானது. இது குறித்து இஸ்ரோ வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது, ராக்கெட் மோட்டார்களில் திட உந்து சக்தியின் மிக முக்கியமானது. இவற்றின் உற்பத்திக்கு அதிக உணர்வு திறன் மற்றும் அபாயகரமான பொருட்களின் துல்லியமான கலவை இயந்திரம் தேவைப்படுகிறது. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள 10 டன் எடையுள்ள செங்குத்து கலவை இயந்திரம் உலகிலே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை சொன்னது யார் அப்படின்னா, இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் முன்னிலையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் இயக்குனர் பெற்றுக்கொண்டார். இந்தியாவின் ராக்கெட் திறனின் இந்த புதிய இயந்திரம் முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை எளிதாக விசாரிக்கும் வகையில் டச் ஸ்கிரீன் வசதியுடன் டிஜிட்டல் வாய்ஸ் ரெகக்னேஷன் தொழில்நுட்பம் அறிமுகம். தீர்ப்பு விரைவாக பெறப்படும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வரவேற்பு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சத்ரபதி சிவாஜி அவர்களோட பிறந்தநாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, February 19, 1630 வந்து சத்ரபதி சிவாஜி வந்து எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா, சிவநெறி கோட்டை அப்படிங்கிறதுல பிறந்திருப்பாங்க. சரிங்களா? அதனால சிவாஜியோட போர் திறனானது கொரில்லா போர் திறன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரை பற்றின வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருங்க. ஏன்னா வரலாற்றில் நமக்கு முக்கியமான ஒரு தலைவரில் சிவாஜி இருக்கார். சரிங்களா? இவரை பற்றின கேள்விகள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.